தவம் நீயடி எனக்கு பாகம் 2. இவர்களுக்கு வாழ்வில் லட்சியம் என்று எதுவுமில்லை. வேலைக்கு செல்வது, கிடைத்த வருமானத்தில் சாப்பிடுவது, மீண்டும் காலையில் அறக்க பறக்க எழுந்து வேலைக்கு செல்வது, நல்ல நாள் பண்டிகைகளுக்கு சந்தை கடைக்கு சென்று 2 செட் உடைகள், ஃபேக்டரியில் விடுமுறை விட்டால் அக்கம் பக்கத்தாருடன் கோவில் குளம் என்று சுற்றுலா செல்வது, இவ்வளவுதான் இவர்களின் வாழ்க்கை தரம். கழுவிய மீனை சமைத்து உண்டுவிட்டு உறங்கியவர்கள் அதிகாலையில் எழுந்து சாப்பாடு செய்து மதியத்துக்கு பாத்திரத்தில் அடைத்து கொண்டு கம்பெனிக்கு கிளம்பினர். வள்ளிக்கு பேப்பர் சுருளுக்குள் வெடிமருந்தை அடைக்கும் வேலை. அவளுக்கு பக்கத்தில் இருக்கும் பெண் மருந்து அடைத்த வெடிக்குள் திரியினை சொருகும் வேலை. அதற்கு பக்கத்தில் ஒரு பெண் அந்த ஊசி நெடியின் திரிகளை ஒன்றோடு ஒன்றாக பின்னலாக பின்னி சரவெடியாக தயார் செய்தும் வேலை. அதன் பின் அவற்றை காய வைத்து மேலே பாலித்தீன் பேப்பரால் கவர் செய்து லேபிள் ஒட்டி பெட்டிகளை அடுக்கி விற்பனைக்கு தயார் செய்வது. இப்படி ஒவ்வேறு வகை பட்டாசுகளுக்கும் வேறு வேறு செய்முறைகள் உண்டு. ஒவ்வேறு மயிர்கால்களில் ஏறும் வெடிமருந்தின் வீரியம் நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பெண்களுக்கு முடி கொட்டுதல், மருந்தை சுவாசிப்பதால் நுரையீரல் பிரச்சனைகள், இன்னும் மாதவிடாய் பிரச்சனை கூட ஏற்படுவது உண்டு. மலைபோல் குவிந்திருந்த பட்டாசுகளின் முன்பு அமர்ந்து வேலையை தொடங்கினான் வள்ளியம்மை. கைகள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டன. லேபிள் ஓட்டும் வேலை சுகனுக்கு. அவனும் வேலை செய்வதை தாயை மிஞ்சுபவன் போல அதிவேகமாக செயல்பட்டான். இவர்களின் வாழ்வில் மாற்றமின்றி வெகு அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. 2004 டிசம்பர் 25 வேலைகள் முடிந்து விடுமுறை நாட்கள் வந்தது. அக்கம் பக்கத்தார் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு செல்வது என்று முடிவெடுக்கப்பட்ட அன்று இரவு ஒரு வேனில் கிளம்பினர். சுகனுக்கு பயணம் போவதில் அதிக கொண்டாட்டம். ஜன்னலோர சீட்டில் அமர்ந்து கொண்டு கடந்து செல்லும் மரங்களையும் மனிதர்களையும் தப்பு தப்பாக எண்ணிக்கொண்டு வந்தான். நடுஇரவில் வேளாங்கண்ணி வந்து சேர்ந்தனர். வேனிலிருந்து இறங்கியவர்களை அமைதியாக அலையடித்து கொண்டிருந்த கடல் தான் கவர்ந்தது. கடலை நோக்கி ஓடிய மகனை இழுத்த வள்ளி, முதல்ல குளிச்சிட்டு சாமி கும்பிடுவோம் சுகன், அப்புறம் சாப்பிட்டு போய் கடல்ல விளையாடலாம்பா என்று கூறி மகனை சமாதானம் செய்து அழைத்து வந்தார். விழாக்காலம் பூண்டிருந்த மாதா கோயிலை சுற்றிலும் நடுஇரவிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கட்டண குளியல் அறையில் குளித்து உடை மாற்றியவர்கள் கோயிலுக்கு சென்று அன்னையை தரிசிக்க வரிசையில் காத்திருந்த அந்த நேரம்தான் பலருக்கு சாவு மணி அடிக்க சுனாமி புறப்பட்டு வந்தது. அழகு கடற்கரை அசுரன் கையில் அகப்பட்டது போல் சின்ன பின்னமாகிவிட்டது. சில மணி துளிகளில் எங்கு பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமும். சிதறி ஓடிய மக்கள் தவறி கீழே விழ ஆக்ரோஷமாக வந்த ஆழி பேரலை அவர்களை அழைத்துச் சென்றது. கண்முன் அரங்கேறிய கோரம். அலறி அடித்து கொண்டு கோவிலுக்கு ஓடி வந்த மக்கள் கூட்டத்தில் நசுங்கி விடாமல் மகனை அணைத்து கொண்டு ஓரமாக ஓடினாள் வள்ளி. சற்று நேரத்தை எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். நடந்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போன மனிதர்கள். மண்மேடாகி போயிருந்த கடற்கரை. நடந்தது புரிந்து தங்களின் உறவுகளையும் உரிமைகளையும் தேடி ஓடிய மக்கள். என்ன நடந்தது? எது வந்தது? எதை எடுத்து சென்றது? கொட்டி கிடந்த மக்கள் கூட்டமெல்லாம் எங்கே போனார்கள்? கன்னி மாதாவை காண வந்து கடல் மாதாவின் வாய்க்குள் போய்விட்டனாரா? ஒன்றும் புரியாமல் ஓலமிட்டனர் மிச்சமிருந்தவர்கள். சுனாமி சுருட்டி கொண்டு போய் பல மணி நேரம் கடந்த பிறகு சைரனின் ஒலிகளும் தாழ்வாக பறக்கும் ஹெலிகாப்டர்களின் சப்தமும் மைக்கில் பேசி அழைக்கும் மீட்பு குழுவினரும் குரல்களும் என அந்த இடமே கலவர பூமியானது. நடந்தது என்னவென்று பார்ப்பவர்கள் அதனை கேட்டவர்களும் பேசியதிலிருந்து கண்டுகொண்ட வள்ளி கோவிலுக்குள் இருந்து வெளியே வர பயந்து மகனுடன் பதுங்கியிருந்தார். அவர்களுடன் வந்தவர்கள் கூறியதிலிருந்து இவர்கள் வந்திருந்த வேணியும் கடல் மாதா விழுங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் மேலும் அதிர்ந்து போனாள். மதியம் மணி 2 ஆனது. பசி வயிற்றை கிள்ள தாயின் கரங்களை வருடினான் சுகன். உயிர் பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்ப முடியாதவள் போல் அமர்ந்திருந்தவள் மகனின் பசி அறிந்து தனது பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியமாக கிடைக்க யாரோ யாரையே தேடி அலைந்து கொண்டிருந்தனர். அவர்களின் கதறலை கேட்டு பொறுக்க முடியாத வள்ளி தானும் கதறினாள். தன்னையே பார்த்து அழுத மகனும் கோயிலின் மறுபுறம் வந்து அமர்ந்தான். கொண்டு வந்த பையிலிருந்து நேற்று இரவு கிளறி வைத்த புளியோதரை பொட்டலங்களில் ஒன்றை எடுத்து சுகனுக்கு கொடுத்தாள். அம்மா, நீயும் சாப்பிடுமா என்று கெஞ்சியவளில் தலையை கண்ணீருடன் வருடிய சோத்தை அள்ளி மகனுக்கு ஊட்டினான். அப்போதுதான் அந்த சிறுவனை கண்டாள். சற்று தள்ளி அமர்ந்து கண்களில் கண்ணீர் வழிய சுகன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவளது பிள்ளை பெற்ற வயிறு பெருங்குரலெடுத்து அழுவது போல் உணர்ந்து இங்கே வா என்று கையசைத்து அழைத்ததுமே ஓடி வந்தான் அந்த சிறுவன். உடைய வைத்தே ஆளை எடை போடும் உலகில் அவனும் ஒரு ஏழை பெற்ற மகன் என்று புரிய, சாப்பிட்றியா ராஜா என்று தனது சாப்பாட்டை அவனுக்கு கொடுக்க வேகமாக வாங்கி உண்ண ஆரம்பித்தான். பாதி சாப்பிட்டதும் விக்கல் வர தண்ணீர் பாட்டிலை திறந்து புகட்டினான். அழுது கொண்டே சாப்பிடும் அவனை கண்டு சுகனுக்கு அழுகி வந்தது. அவனுக்கும் சுகனின் வயதுதான் இருக்கும். அவன் தோளில் கைவது, நீ யார் கூட வந்த என்று கேட்டாள். சாப்பிடுவதை விடுத்து இருவரையும் மலங்க பார்த்த சிறுவன் அடித்தொண்டையிலிருந்து வந்த மெல்லிய ஓலத்துடன் கையால் தனது வாயை தொட்டுக்காட்டி தனக்கு பேச வராது என்று சொல்லவும் தாயும் மகனும் அதிர்ந்து போனார்கள்.
ஊமை சிறுவனின் மீது எழுந்த பரிதாபம் கண்ணீராக வழிய அந்த பையனை இழுத்து தனது மார்போடு அணைத்து கொண்டாள் வள்ளி. பிள்ளைகள் சாப்பிட்டதும் தனது பையை எடுத்துக்கொண்டு காணாமல் போனவர்களை பற்றி விவரங்களை சேகரித்து கொண்டிருந்த அவசரகால மையத்தில் வந்தாள். காணாமல் போன உறவினர்கள் விவரம் கூற கூட்டம் முண்டியடித்தது. என்ன செய்வது என்று புரியாமல் நின்றிருந்த வள்ளிக்கு ஒரு யோசனை தோன்ற தனது பையில் இருந்த சிறிய நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு தரையில் மண்டியிட்டு அந்த ஊமை சிறுவனின் தோளில் கை வைத்து, யார் கூட வந்தப்பா, உனக்கு எழுத தெரியுமா என்று கேட்கவும் அந்த பையன் வேகமாக தலையசைத்துவிட்டு நோட்டை வாங்கி எழுதினான். ஊர் ஆந்திரா எல்லையோர தமிழ் கிராமம். அப்பா பெயர் மனோகர், அம்மா சாந்தி. இவன் ஒரே மகன், பெயர் குணா. மாதாவிடம் வேண்டுதல் வைத்ததால் உன் மகன் பேசிவிடுவான் என்று ஊர்க்காரர்கள் சொன்னதால் வேண்டுதலுக்காக வந்திருந்தார்கள். குளித்து முடித்த தன்னை மட்டும் கோவில் படியில் நிறுத்திவிட்டு குளிக்கச் சென்ற பெற்றோரை அவனது கண்ணெதிரே சுனாமி சுருட்டி சென்ற பரிதாபத்தை சாலையில் கூறினான். துடித்து போனாள் வள்ளி. பேச வாய் வராமல் ஊமையாக கண்ணீர் வடிக்கும் குணாவை தன் தோளில் சாய்த்து கொண்டு கதறிவிட்டாள். பிறகு ஒரு முடிவுடன் எழுந்தவள் தகவல் மையத்தில் ஒரு பேப்பரை வாங்கி குணாவின் பெற்றோர் பெயர்களையும் ஊரையும் எழுதி அதற்கு கீழே தனது முகவரியும் எழுதி கொடுத்து தேடி தரும்படி கூறிவிட்டு குணாவையும் அழைத்து கொண்டு வடவெட்டிக்கு கிளம்பினான். இப்படித்தான் குணா அவர்களின் சிறிய குடும்பத்தில் மற்றொரு உறுப்பினராகி போனான். சுகனுக்கும் குணாவை ரொம்ப பிடித்து போய்விட இருவரும் இரு உயிர் ஒரு உடல் என நண்பர்களானார்கள். குணாவுக்கு வாய்தான் ஊமையை தவிர காதுகள் ஓரளவுக்கு கேட்டது. அவன் சைகையில் பேசும் ஊமை பாசைக்கு சுகனுக்கு அர்த்தம் தெரியும். குணாவின் அசைவுகள் அத்தனையும் சுகனுக்கு அத்துப்படியானது. சில மாதங்கள் கடந்தும் குணாவை தேடி யாரும் வரவில்லை. ஊமை பிள்ளை நமக்கு சுமையாகிவிடும் என்று ஒதுக்கிவிட்டார்களோ, ஏற்கனவே தங்களுக்கு உறவுகள் அதிகமில்லை என்று அவனே சொல்லியிருந்தபடியால் வள்ளியும் வேற எந்த முயற்சியும் எடுக்காமல் குணாவை இன்னொரு மகனாக நினைக்க ஆரம்பித்தாள். இவர்களது அன்பில் பெற்றோர்களை இழந்த துயரத்தை மறந்து இவர்களுடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான் குணா. சுகனுக்கு உள்ளூரில் இன்னொரு நண்பனும் உண்டு. பெயர் சேதுராமன். பள்ளியில் ஒன்றாக படித்தவன், நன்றாக படிப்பவன் கூட. சிறு வயதில் பட்டாசு விபத்துக்கு தாய் தந்தை இருவரையும் ஒன்றாக பலி கொடுத்துவிட்டு தனது பாட்டியுடன் வசிப்பவன். இப்போது டவுன் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சேதுவும் குணாவை இன்னொரு தோழனாக ஏற்றுக்கொண்டான். இந்த 3 நண்பர்களின் வாழ்விலும் துயரம் நிறையா இருந்தாலும் தங்களது நட்பால் சந்தோஷமாக வாழ்ந்தனர். மூவருமே வள்ளிதான் தாயானாள். தன் பிள்ளைகளுக்கு வேறு இவர்களுக்கு வேறு என்று ஒருபோதும் நினைக்க மாட்டாள். இந்த தாய் அன்பும் கூட இவர்களை ஒற்றுமையுடன் வாழ வைத்தது என்று கூட சொல்லலாம். சாப்பிட்டாலும் ஒன்றாகத்தான், சைட் அடித்தாலும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். சேதுவின் படிப்பால் கூட இந்த நட்பை பிரிக்க முடியவில்லை. தான் படிக்கிறோம், இவன்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற பாகுபாடு இன்றி பழகினார்கள். காலப்போக்கில் கல்லூரி படிப்புக்கு பணம் இல்லாமல் சேதுவின் படிப்பு பாதையில் நிற்கும் நிலை. டேய் மச்சி, நாங்க தான் படிக்காம பட்டாசை கட்டிக்கிட்டு அழுகிறோம், நீயாவது படிடா, நாங்க சம்பாதிச்சு தாரோம், நீ படிப்பை மட்டும் பாரு என்று சுகன் உறுதியாக கூறவும் குணாவும் அவன் நெஞ்சில் தட்டி, நாங்க சம்பாதிச்சு தாரோம், நீ படிப்பை மட்டும் பாரு என்று சுகன் உறுதியாக கூறவும் குணாவும் அவன் நெஞ்சில் தட்டி, நாங்க இருக்கோம் என்று சாடையில் கூறினான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.